பிரேக்கல் பிளெக்ஸஸை படித்த 5 நிமிஷத்தில் மறந்துடுறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் 60 செகண்ட்ஸில் லைஃப் டைமில் மறக்காத மாதிரி சொல்லி தர போகிறேன். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த பிரேக்கல் பிளெக்ஸஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரொம்ப தண்ணி ட்ரிங்க் பண்ணாத கோபி அப்படின்ற மாதிரி. ரொம்ப ஆர் ஃபார் ரூட்ஸ், டி ஃபார் ட்ரங்க், டி ஃபார் டிவிஷன்ஸ், சி ஃபார் கார்ட்ஸ், பி ஃபார் பிரான்ச்சஸ். இந்த ஆர்டரை மறக்காத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி டயக்ராம் வரையலாம்னா, C5 C6 வந்து ஜாயின் பண்ணி ஒரு ரூட் போட்டுக்கோங்க. C7க்கு ஒரு தனி ரூட் போட்டுக்கோங்க. C8 T1க்கு தனியாக ஒரு ரூட்டை போட்டுக்கோங்க. இதுதான் ரூட்ஸ். அதே ட்ரங்க் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர், மிடில், இன்ஃபீரியர்ன்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டிவிஷனில் ஒரு எக்ஸ் மார்க் மேலே ஒன்று வரைஞ்சிக்கோங்க, கீழே ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. இந்த டிவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கு, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன்ற மாதிரி. இந்த சென்டர் லைன் இருக்குல்ல C7, அதோட டச்சாக இருக்கக்கூடிய மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் போஸ்டீரியர். சென்டர் லைனு, அதை டச் ஆகிருக்கக்கூடிய மேலே இருக்கிற லைனும் சரி, கீழே இருக்கிற லைனும் சரி போஸ்டீரியர் டிவிஷன், மற்றதெல்லாம் ஆன்டீரியர் டிவிஷன். அடுத்து கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா C5 C6 வந்து அந்த லைன் லேட்ரல், C7 வந்து போஸ்டீரியர் கார்டு, C8 T1 வந்து மீடியல் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் இருக்குல்ல C7 லைனு, இதை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஆக்சிலரி, ரேடியல், அந்த மாதிரி மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைனு, ஒரு U மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, மேலே கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன் இருக்குல்ல, அதை 2 ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது U வந்து ஃபர்ஸ்ட் C7ல் போட்டுறீங்க, அதேவே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு U C5 C6 லைனையும் C8 T1 லைனையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடை இழுத்து விட்ருங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மர்மு அப்படின்ற மாதிரி. M ஃபார் மஸ்குலர் குட்டேனியஸ், A ஃபார் ஆக்சிலரி, R ஃபார் ரேடியல், M ஃபார் மீடியன், U ஃபார் அல்னார்.